அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதியனூர் கூட்டு குடிநீர் திட்டம், வெற்றியூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் நகரங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் 3,20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது மேம்படுத்தப்படும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த 645 கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 42 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்திற்கு 4 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும். அரியலூர் வட்டம் வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். அரியலூர் மாவட்டத்தில் இருக்க துணை சுகாதார நிலையங்களில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய 35 துணை சுகாதார நிலையங்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் 3 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடலூர் ஜமீன் பேரையூர் சாலையில் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. இவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 24 கோடி ரூபாய் செலவில் மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்டம் பாலம் அமைக்கப்படும். வெங்காய உற்பத்தியில முன்னிலை இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்தர கல்வி பயிற்சிகள் வழங்குகிற அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி பெரம்பலூர்ல வாடகை கட்டடத்தில் இயங்கி வருது. இந்த பள்ளியை மேம்படுத்தக்கூடிய வகையில் 56 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை மற்றும் விடுதி கட்டடங்கள் கட்டப்படும். அது மட்டுமல்ல, இன்று காலை அமைச்சர் மற்றும் சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய திருமாவளவன் அவர்களோடு அரியலூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் என்னை சந்தித்த போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் ஒரே இடத்தில் செயல்படக்கூடிய வகையில் ஒரு நீதிமன்ற வளாகம் தேவை என கோரிக்கை விடுத்தனர். இன்று காலை தான் இதனை ஏற்று அரியலூரில் 101.5 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்ல. ஒரு சிலர் இருந்தா கூட இருந்தாங்க, அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன். திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன். சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன். அதனால்தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க.